ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம் உடலும் உள்ளமும் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்தமான புரோட்டாவில் சிக்கன் கிரேவியை வச்சு இந்த கிளி புரோட்டா நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த கிளி புரோட்டா ஹோட்டலில் 280 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் இதை வீட்டிலையே ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 புரோட்டாவை 4 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்பவும் பெருசாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் சேர்க்குற குழம்பு நம்ம சேனலில் நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த குழம்பு தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன். கண்டிப்பாக ஹோட்டலில் கொடுக்குற அந்த சால்னா இருக்கும் பார்த்தீங்களா, அது சேர்க்காதீங்க. அதை சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த குழம்பு பிடிக்கலாட்டினா நீங்கள் வீட்டில் செஞ்ச சிக்கன் குழம்பு இது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. சிக்கன் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டன் குழம்பு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த குழம்பு அந்த புரோட்டாவில் நல்லா ஊதி சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு கொஞ்சம் அதிகமாக தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டுக்கோழி தான் குழம்பு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பாய்லர் சிக்கன் கோழி குழம்பும் சேர்க்கலாம். எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றுக்கும் அதோட டேஸ்ட் வேரி ஆகும், அவ்வளவுதான். மற்றபடி பெருசாக வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வாழை இலை எடுத்துகிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புரோட்டாவை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம வாழை இலையில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கண்டிப்பாக நல்லாவே ஊறிடும். குழம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஊறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா புரோட்டாவுமே வச்சுக்கலாம். ஹோட்டலுக்கு போனால் கண்டிப்பாக இந்த கிளி புரோட்டாவை ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு டைம் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதோட டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இப்போ நான் சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். இது பிராய்லர் சிக்கன் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி நாட்டுக்கோழி கிரேவி கூட போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த புரோட்டா மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக, அதாவது சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து மேலே தூவி விட்டுட்டு கொஞ்சமாக அதே மாதிரி கொத்தமல்லி மேலே தூவிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் இந்த ஆம்லேட் ட்ரை பண்ணி அதை மேலே வச்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இப்போ ஆம்லேட்டையும் வச்சாச்சு. இப்போ நம்ம மடித்து எடுத்துக்கலாம். நம்ம எப்பொழுதும் போல் பார்சல் மடிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் ரொம்ப பிஞ்சு வாழை இலையாக இருக்கிறதுனால நான் டைரெக்டாக அந்த வாழை இலையை மடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே கொஞ்சம் முத்தின மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாழை இலை, அப்போ தீ இருக்குது பார்த்தீங்களா, அனலில் அந்த வாழை இலையை லைட்டாக காட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இப்போ நல்லா கயிறு வச்சு கட்டிட்டேன். இது மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. கட்டுறப்ப கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வாழை இலையில் கட்டுறப்ப கிழியறதுக்குரிய வாய்ப்புகள் உண்டு. கிழிஞ்சு போணுச்சுன்னா உங்களுக்கு வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தோசை தவா வச்சுட்டு நல்லா காயணும். காய்ச்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வாழை இலை பொட்டணத்தை மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுப்பை ஒரு மீடியமான ஃப்ளேமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, அதுக்குன்னு ரொம்ப கம்மியாக வச்சிடாதீங்க. இது மாதிரி அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது கல் நல்லா சூடேறினதுக்கப்புறம் இது மாதிரி தெளித்து விடுங்க. கல் சூடே இல்லாதப்போ இது மாதிரிலாம் தெளித்து விட வேண்டாம். இது மாதிரி உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லாட்டினா மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஆவியிலேயே நல்லா இது வெந்துருங்க. அப்போ அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் நம்ம சாப்பிட்ற அந்த புரோட்டாவில் நல்லா இறங்கிடும். அதனால உங்களுக்கு அப்பப்போ இது தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா மூடி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு சைடும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த ஆவியில் வேகணும். அப்போ தான் அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டினா நார்மல் புரோட்டா நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அப்பப்போ இது மாதிரி தண்ணி தெளிக்க மட்டும் மறந்துடாதீங்க. ஆனால் கல்லும் நல்லா சூடாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 280 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு டைம் வாங்கினோம். பட் நம்ம ஏன் இது வீட்லேயே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுவே நம்ம வீட்டில் சுகாதாரமான முறையில் கண்டிப்பாக செய்வோம். அதனால் கண்டிப்பாக வீட்டிலே இதை ட்ரை பண்ணலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ கயிறை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பொறுமையாக
அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த வாழை இலை வந்து நல்லா வந்து வெந்திருக்கு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த வாழை இலையில் இந்த புரோட்டா, சிக்கன் கிரேவி, ஆம்லேட் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரான, அதே சமயம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக கிளி பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே இதை வந்து ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வச்சுருக்க ஆம்லேட் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே ஆம்லேட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் தான் இந்த ஆம்லேட்டும் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த கிளி பரோட்டாவை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணி எதுக்காக பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.